அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி ஆய்வு. இந்த தொடர்களில் அருட்பா பாடல்களையும் உரைநடை பகுதியும் மற்றும் மூப்பா ஐயா எழுதிய புத்தகங்களையும் ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் அருட்பாவை படித்து புரிந்து விளங்கிக் கொண்டு அதை பயிற்சி செய்து நாமும் வள்ளலார் போல் ஆவதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பா ஐயா. ஐயா வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வள்ளலார் திருவிழேதம். ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம். வணக்கம் ஐயா. நன்றி. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. நம்ம இப்ப வள்ளலார் வாழ்கிறார் அப்படின்னு நீங்க எழுதிய புத்தகத்தை பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது அவரோட உண்மை வரலாறு, அப்புறம் வரலாற்றில் ஏற்பட்ட குழப்பங்கள், கட்டுக்கதைகள், இதை பார்த்துட்டு வரோம். போன வாரம் ஞானத்தோடு பிறப்பது சாத்தியமா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஓதாமல் உணர்தல் எப்படி, அதையும் பார்த்தோம். சரி, இன்னைக்கு எப்படி அடுத்த கட்டத்துக்கு போவோம். போன வாரம் நம்ம பார்த்தது என்னன்னாக்கா, ஞானத்துடன் பிறப்பது சாத்தியமே, ஓதாது உணர்தல். இது பார்த்தோம். பார்த்துட்டோம். ஃபுல்லா பார்த்துட்டோம். அதுக்கு நாலஞ்சு எக்ஸ்ட்ரா பாட்டையும் பார்த்தோம். சரி வாங்க, அடுத்தது திருவருட்பா உதயம், அது பார்க்க போறோம். திருவருட்பா உதயம். ஓகேவா? உதயம்னா பாட ஆரம்பிக்கிறது, வெளியே வருது. நில்லுங்க. அருட்பா உதயம் ஆகின்றது. வள்ளலாரை ஆட்கொண்ட இறைவன் தன்னை பாடும்படி அவருள்ளிருந்து ஆணையிட்டான். உன்னை பாடுகிறேன், உன்னை தவிர வேறு யாரையும் பாடாத உறுதியும் ஞான பொருளும் பாடல் அமைவதற்கேற்ற இலக்கியமும் கொடுத்து அருள்வாயாக என்று வேண்டினார். கொஞ்சம் சொல்லுங்க. பாடத்தனவர பாடுறப்பா, உன்னதான் யாரும் பாடமாட்டேன். உறுதியும் நல்ல குணங்கள் உள்ள பொருளும் அமைதிக்கு பாட அமையும். நல்ல இலக்கணம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்து இன்னத்தோட யாரையும் பாடாத அளவுக்கு அளவையும் கொடுத்து எனக்கு அருள் வேண்டினார். சொல்லி முடிங்க, நான் அப்புறம் கேக்குறேன். அது பாட்டு பாரு, அடுத்த பாட்டு தான். பாட்டு கொஞ்சம் கடுப்பு வரும், இருந்தாலும் பொறுமையா பாருங்க. சொல்றாங்க என்னன்னாக்கா, இவனுக்கு ஏன் இந்த வேலை சாமி, அவனை பத்தி பாடுறது ஆளுங்கிட்ட சொல்றது? யாருக்கு? கடவுளுக்கு. அவன் தான் நம்மள வெளிப்படுத்துறான். இல்ல, அவன் ஏன் பாட சொல்றான்? என்ன காரணம்? அவனோட பெருமையை வெளிப்படுத்த பாக்குறானா? இல்ல, அவனுக்கு பெருமை இல்ல, மக்கள் உருப்பட வேண்டாம். சரி, மக்கள் உருப்படா சாமி, வாழுங்க இப்படி வாழுங்கன்னு சொல்லலாம். அவனை பத்தி பாடுறதுனால மக்கள் எப்படி உருப்பிடுவாங்க? பாட்டு மூலமாதான் அந்த காலத்துல உங்களுக்கு குரலே கிடையாது, பாட்டுதான் எல்லாமே. இல்ல சரி, தெரியுது தம்பி, எல்லாம் பாட்டு தான் தெரியுது. பாட்டுல நீங்க இப்படி வாழுங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்லாம ஏன் அவனை பத்தி ஏன் பாடணும்னு கேக்குறேன். இல்ல, இதாங்க பாட்டு. அவன் பெருமை மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்ல, அப்படியே மக்கள் மனது மனம் மன நெகிழும், மூர்த்தி ஏற்படும். அவனுக்கு பெருமை தெரியும், அப்ப நம்ம சிறுவை தெரியும். அவன் பெருமை இல்லன்னா எனக்கு என்ன கேள்வி சாமி, அவனோட பெருமையே பாட சொல்றானா? ஆமா, அவன் பெருமையே சொல்லல, அவன் பாட சொன்னான். அவனை பாட சொன்னான். இறைத்தன்மையை பத்தி பாடு, அதை எப்படி அடையிறது, இந்த மாதிரி பாட சொன்னானா? இல்ல அவனோட புகழ் இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு பாட சொன்னானா? எனக்கு அதான் கேள்வி. அவனுக்கு என்னையா இருக்கு, அவனுக்கு ஒண்ணும் இல்லையா? அவன் என்ன போடுறது? இப்ப
இப்ப என்னை பத்தி பாடு அப்படின்னு சொல்றது வந்து என்கிட்ட எப்படி நீங்க வந்து சேர்றது, அதுக்கு அதான் என்னென்னலாம் தேவை அப்படி எப்படி சொல்றானா, இல்ல அல்ல மகா நீங்க எப்படி பெரியவரு இவரு, எல்லாம் நீங்க உடையவரு, எப்படி- என்னது எல்லாம் செய்யக்கூடியவரு அப்படின்னு அவரோட பெருமையை பாடிட்டு இருக்கணுமா? இல்ல அது என்னதானே? அப்படிலாம் சொல்லல. ம், நீ எப்படி வாழறீங்க, ம், எப்படி வாழணும், ம், இப்படி வாழலாம் என்ன அடையலாம், இப்படி வாழ்ந்தா மரணம் ஜெயிச்சு வாழலாம், காலம்பரா வாழலாம். ம். இதெல்லாம் வந்து அப்ப ஆண்டை தெரிஞ்சதான் படையும் ஆட முடியும். அப்ப என்னன்னாக்கா இறைத்தன்மையை எப்படி அடையிறது அப்படின்ற உண்மையை சொல்லு அப்படின்னு இருக்கானா. ஆமா ஆமா, அது வேற ஒண்ணு. அவனுக்கு அவனு என்ன புகழ் வேண்டி கிடக்கு. ஆமா, அவனுக்கு என்ன, அதான் நான் யோசிக்கிறேன். அவனே இன்பமா இருக்கிறான், நம்ம புகழ்ந்துதான் அவன் இன்பம் அடைய போறானா அப்படின்னு நான் நாம யோசிச்சுக்கிறேன். இல்ல, நான் புகழ்ந்தாதான் அவன் நம்ம மனசு வந்து வரப்படும் வாய்ப்படும். நம்ம புகழ்ந்தாதான் நம்ம ஆணவம் போகுன்றீங்களா? ஆனா மாத்திரம் இல்ல, ம். அன்பு அன்பு பெருகும். சின்னத்தனம் தான் போயிடும். நம்முடைய எவ்வளவு சின்னத்தனம் எவ்வளவு இருக்கு, எல்லாம் போகும். எல்லா சின்னத்தனமும் போகும். போகும். அறிவு வளரும், அணு வளரும், தேகத்துல மாற்றம் ஏற்படும், உள்ளத்துல மாற்றம் ஏற்படும். எல்லாரும் ஒத்தாசையா இருப்போம், மனுஷனா வாழ்வோம், ம். இல்லைன்னா மிருகமா தான் வாழ்வோம். ஓகே தம்பி. அத பாருங்க, ஆண்டு வந்து பாடத்தனா நான் பாடுறேன் இவர் பாருங்க, நான் பாடுறேன்பா, பெரிய பாக்கியம். நான் படிச்சிடுறேன். நானும் படிக்கவே இல்லையே. படிய. நாடு கடந்து ஆள்கின்றோர் எல்லாரும் வியப்ப, எல்லோரும் எல்லோரும் வியப்ப நன்னியனை மாலையிட்ட நாயகனே, நாட்டில் அதனே படிக்கணுமா என்னது? ஆமாமா. நாட்டில் ஈடு கரைந்திடுதற்கு அரிதாம் திருச்சிற்றம்பலத்தை இன்ப நடம் புரிகின்ற இறைவனே. திருச்சிற்றம்பலம் வந்துருச்சா? எப்படி இருந்தாலும் பொசிஷனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்பயும் நம்மளுக்கு மண்டல ஏறாது. என நீ பாடுக என்னோடு கலந்து ஆடுக என்றெனக்கே பணியிட்டாய், நான் செய் பெரும் பாக்கியம் என்று உவந்தேன். கோடு தவறாது உனை பாடுதற்கு இங்கேற்ற குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்தருளே. சமே, எனக்கு இப்பதான் புரியுது சாமி. இவன் சிற்றமையில் நடம் புரிகிறத பாடுங்கப்பா. அப்ப உங்க அப்படி சொன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், ஓகே இங்கதான் இருக்கிறான், வெளியில போய் அலைய வேண்டாம் அப்படின்ட்டு. சரி வாங்க படிங்க. நாடுகள் நாடுதான் ஒரு நாடு மாத்திரம் இல்லை, நிறைய நாடு இருக்கு இல்லையா. எல்லா கலந்துனா எல்லா நாடையும் கலந்து பெரிய ராஜா. எத்தனை தேசம் இருந்தாலும் எல்லாத்தையும் கலந்து ராஜாவே பயப்படுற வியக்கிறாரு இவரை பத்தி. அதான், அதாவது சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் இருக்குல்ல, தாய்லாந்து, இந்தோனேஷியா எல்லாம் இருக்கு இல்லையா. எல்லா நாடையும் மொத்தம் சேர்ந்து ஆட்சி பண்றான். அந்த மாதிரி ஆட்சி பண்ற எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக என்ன. ஆனா இவர்கிட்ட வந்து என்னை நம்பி இவர்கிட்ட வந்து அவன் ஆச்சரியப்படுறாங்களாம். இவர்கிட்ட வந்து என்னை மாலட்ட நாயகனே, என்னை மாலட்டே நீ வந்து அவனை மாலட்டாடுற. நாட்டுல உலகத்துல ஈடு தர முடியாத ஈக்குவல். கரைந்ததுன்னா சொல்றதா? கரைதான் சொல்றது. அப்படியே திருச்சிரமத்தில் இருக்கிறானே, இன்பம் பண்ணி இறைவனே, என்னை பாடு என்று என்னோட என்னை பாடுக, ஆடு என்று எனக்கே பண்ணிட்டாய். பாடு வேலை வச்சா அவ்வளவு. என்ன பாடு ஆடு அப்படி சொல்லி அவன் வேலை வச்சான். நான் செய் பெரும்பாங்கி எனக்கு. ஆண்டவன் பாடுறது லேசான காரியமா? ஆண்டவன் சொல்றது எவ்வளவு பெரிய காரியம். அவனை சொல்லி பாட சொல்றது. நாமளா பாடுவோம், ஆண்டவன் சொல்லி பாடுறாரு, என்று சந்தோஷப்பட்டேன். கூடுதல் வராதுன்னா கூட எல்லை ரூல்ஸ் மாறாதுதா, இல்ல ரூல்ஸ் விட்டு வெளியே போவாதா? ரூல்ஸ் மாத்திரம் இல்ல, அவனை பட சொல்லி நம்மள பார்த்து பாட்டோம்னு கேப்ல ராணுவ இடையில பூந்து என்னுடைய வெறுமையும் சொல்லி விடுவேன். அதான் கோடுல ஐயா எங்க அவர் பெருமையை சொல்லிருக்காரு சாமி.
பெருமை தெரியல, அவர் சொல்லியிருக்காரு. தவறா பண்ணுங்கிறார். ஆ? எல்லை மீறி போயிடக்கூடாது. நானு சொல்லி எல்லையே பாடணும். ஒரு 10 பார்த்து தான் பாடணும். ம். ஒன்று தாண்டி வேற எதுவும் பாடக்கூடாது. சரி. கூட்டணே இல்லை. வராது ஒன்றை பார்த்த பாடணும். ம். அது இங்க ஏற்ற குணப்பொருள். என்னென்ன குணப்பொருளை கொடுத்துருவேன். குணப்பொருள்னா என்ன? அந்த குணம்லாம் இருக்கு இல்லையா, அந்த குணம்லாம். ஓ, அதாவது உன்னை பத்தி நீயே சொல்லு, அப்படிதான் நான் பாட முடியும். எனக்கு என்ன தெரியும்? ஆமா, சரி, ஓகே. இலக்கியம்னா பாட்டு இப்படி பாடலாம் இருக்குல்ல இலக்கியம். வேர்ட்ஸ் இந்த மாதிரியா? வேர்ட்ஸ் அதுக்கான இது எல்லாம் ஒரு, ஆமா, அதாவது சாமி இந்த அந்தாதி, அப்புறம் அது சீர்கள்லாம் இலக்கணம் இலக்கணம் இதெல்லாம் கொடுத்து மகிழ்ந்து அருளே சந்தோஷம் கொடுத்துருன்னு சொல்லி கேட்டார். இதை செய்யுங்கிற இதுக்கான ஐட்டத்தெல்லாம் நீயே குடு, நான் அப்பதான் செய்ய முடியும், என்கிட்ட இல்ல இதெல்லாம். ஆயிட்டார். சரி. சிறுபிள்ளையாய் இருந்த வள்ளலார் இனிய தமிழில் பாமர மக்களும் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய எளிய ஆனால் பொருள் ஆழம் மிக்க சொன்மாலைகளை தொடுக்க தலைப்பட்டார். அவருடைய பாடல்கள் அமிழ்தினும் இனிதாய், மனதை உருக்க வல்லதாய், இறைபக்தியில் திளைக்கச் செய்விப்பதாய், அருளை வாரி தரும் மாண்புடையதாய் விளங்கியதால் அவரது புகழ் வெகு வேகமாக பரவியது. இவ்வாறு 3 ஆண்டுகள் கழிந்தன. நில்லுங்க. 3 ஆண்டுகள் கழிந்தனாக்கா என்ன வயசுல இருந்து என்ன வயசு அதை சொல்லுங்க. 9 வயசுல ஆரம்பிச்சாரியா? 9 வயசுல ஆரம்பிச்சேன்னா 12 வயசு ஆயிடுச்சு சாமி. இப்ப 12 வயசு ஆகுது. சின்ன வயசுலயே பாடிக்கிட்டு இருக்கிறாரு. 9 வயசுல இருந்து பாடுறாரு. ஆனா எளிய மொழியா இருக்குது. நம்ம அன்னைக்கு இந்த இவரு பாடினாரு பாருங்க ஒரு பாட்டு, அப்பா சாமி ஒரு மண்ணும் புரியல. வேலாயுத முதலியார் எழுதினாரு திருவருட்பா வரலாறோ என்னது கட்டிட சொற்களாக பயன்படுத்தி அந்த காலத்துல அப்படி பாட்டு அதான் பெருமை. ஓ, பெருமை. இப்ப வரலாறு பெருமை எருமெல்லாம் பாக்கலையா? ஐயா பாக்கல, மக்களுக்கு புரிஞ்சா சரி. ஓ, அப்ப சாமி பாட்டுல அவங்க வித்திய காட்டியிருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு காட்டிக்கிறாங்க போல இருக்கு. என்ன தெரியுமா, வேலை மலையாரு அவரே சொந்தமா கொஞ்சம் பாட்டு எழுதினாரு. எடுத்து ஐயாட்ட கூட வந்து காட்டி சங்காலத்து பாட்டு அருமையா கிடைச்சது அப்படின்னு காமிச்சாரு ஐயாட்ட. ஐயா பிரிச்சு படிக்கூட இல்லை, வாங்கி பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு பிரிக்கவே இல்லை. சங்காலத்து பாட்டு இல்ல, கத்துக்குட்டி பாடின பாட்டு. கத்துக்குட்டினா என்ன சாமி? அப்பதான் பாட்டு கத்துக்கிறேன். ஓ, கத்துக்குட்டி. அதாவது ஃப்ரெஷ்மேன் இப்பதான் கத்துக்கிறாங்க. ஆமா, சங்காலத்து பாடலோட தப்பு இருக்காது, தப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிற படிக்க பார்க்காம. அப்ப அவர் வந்து சாமி அவருடைய பாடல்கள் அமிழ்தனும் இனித, அதாவது எளிமையா இருக்கு, ஆனா பொருளாழம் மிக்கதா இருக்கு. ஆமா, ஐயா பாட்டு அப்படிதான் இருக்கு. இப்ப நம்ம இந்த இது பார்த்தோமே தெய்வமணி மாலையில. ஆமா ஐயோ, 3 ஆண்டுகள் கழிந்தன. 31 பாட்டு பாடலாம். என்ன சாமி வேற டாபிக் போயிட்டீங்க? என்ன திருவருட்பா உதயம் ஆயிடுச்சு, வரலாறு 9 வயசுல இருந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு, 3 வருஷம் ஆயிடுச்சு. ராமலிங்கர் உலகிற்கு அறிமுகம், அப்பதான் உலகிற்கு அறிமுகம் வர்ற 12 வயசுலயா? வரலாறுக்கு தற்போது வயது 12. அவரை உலகறிய செய்ய இறைவன் எண்ணினான். ஓ, அவனு என்றானா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? சபாபதி பிள்ளைக்கு தாள முடியாத தலைவலியும் காய்ச்சலும் கண்டது. வர்றாங்க தடுக்கணும் மேல போகாம சபாபதி பிள்ளை. இப்ப இந்த இறைவன் தான் இந்த வேலையை பாக்குறானா? ஆமா, சபாபதி பிள்ளை தடுக்கணும் இல்லையா? தடுக்கணும். ஓகே, ஜோரம் தலை கொடுத்தான், யாரும் போக முடியல.
சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்கம் செய்ய அவரால் போக முடியவில்லை. வருகின்ற சொற்ப வருமானமும் போய்விடுமே என்று வருந்தினார். அவரது துணைவியார் பாப்பாத்தி அம்மையார் தன் கணவரிடம் வருத்தப்பட வேண்டாம், நம் தம்பியை அனுப்பி சோமு செட்டியாரிடம் தங்கள் உடல் நலக்குறைவை சொல்லிவிட்டு வர சொல்லுங்கள் என்று கூறினார். வேறு வழியின்றி அண்ணன் சபாபதி பிள்ளை தம்பியை அழைத்து, நீ போய் விளக்கேற்றி வைத்துவிட்டு 2 பாடல் பாடிவிட்டு என் உடல் நலக்குறைவை சொல்லிவிட்டு வா என்று சொல்லி அனுப்பினார். நம் வள்ளலாரும் அண்ணன் சொல் தவறாது சோமு செட்டியார் வீட்டிற்கு சென்றார். அங்கு சென்று தன் கையால் திருவிளக்கு ஏற்றினார். தன் அண்ணன் வர முடியாத நிலையை கூறினார். அங்கிருந்த மக்கள் முகத்தையும் வள்ளலார் கண்டார். இன்று பிரசங்கம் நடைபெறாது விட்டதே என்று அவர்கள் வருந்தியதை கண்டார். அவர் மனம் இலங்கியது. தானே பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார். இரவு 9 மணிக்கு முடிய வேண்டிய பிரசங்கம் நடுநிசி வரை நீண்ட நள்ளிரவா சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தது என்பார்கள். நமது வள்ளலாரின் பிரசங்கம் அதைவிட மிக மிக அருமையாயும் இனிமையாயும் இருந்ததால் சோமு செட்டியாரும் மற்றும் அங்கு வந்திருந்த மக்களும் கல்லுண்ட ஈக்கள் போல மயங்கி நேரம் போனதை தெரியாமல் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். வள்ளலாரே பிரசங்கத்தை நிறுத்தினர். சாமி, நீங்களும் ஒரு மாதிரி வேட்டு கல்லுண்ட ஈக்கள் இப்படின்னு போடுறீங்க, பயங்கரமா. சரி, கல்லுண்ட ஈக்கள் அப்படியே மயக்கத்துல இருக்கோ. ஆமா, இப்ப ஐயா ஐயா அனுப்பிச்சாங்க. ஏன் மக்களா திருத்துதான் அனுப்பிச்சான். ஆமா, நினைத்து சன்மார்க்கத்தை அடைத்து விட இருக்கு இல்லையா? பிற்பாடு அர்த்தம் என்னது? இது அது வேலை செய்யாம பக்தியா பாட்டு அர்த்தம். ஆமா, அதனால என்ன பண்ணாங்க, வெளியே கொண்டாடுறான் விட்டு அவன் திருமணம் பண்ணான். சாப்பிட பிரசப்பட்டால போய் போக முடியாம தலையில காய்ச்சல வந்துட்டு அவருக்கு, அவங்க ஆண்டம் வந்துட்டான் அவருக்கு. ஓகே, சரி, அதெல்லாம் முடியல. என்ன பிரச்சனை, அந்த வருமானம் அந்த பிரச்சனை பண்ண கொஞ்சம் காசு கொடுப்பாங்க இல்லையா? ஆமா, அப்போ அந்த வருமானம் போயிருமே, வருமானமும் போயிடும். வர்றதே சொப்ப வருமானம் அவன் போயிட்டா எப்படி? அதுவும் போயிட்டா எப்படி? அதான் வருத்தப்பட்டாரு. வருத்தப்பட்டு போக வருமானம் போயிருமே இல்லை வருத்தப்பட்டாரு. சரி, அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, வருத்தப்படாதீங்க, தம்பி அனுப்பிச்சு பழகத்தை வச்சுட்டு உங்க உடம்பு சரியா சொல்லிட்டு வர சொல்லுங்க அப்படின்றாங்க. அண்ணா அதே தம்பி கொடுத்துடல, நீ போப்பா, வர முடியல, இப்ப வளர்த்து வச்சு 2 பாட்டு பாடிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். போய் அங்க போய் வழக்கேற்றி வச்சாரு. அந்த ஊர்ல இல்லைங்க, எனக்கு இந்த பிரசங்கம்னா என்னன்னு புரியல சாமி. ஒண்ணும் இல்லைங்க, உங்க ஊர்ல அந்த காலத்துல அப்ப இப்ப சினிமா எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. சரி, திருக்கும் கூத்தாடுவாங்க. பெரியவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, பிரசங்கம்னாக்கா உட்காந்து கதை சொல்லுவாங்க, ராமாயணம் பார்த்தா சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, உட்காம கேட்பாங்க. அதான் பிரசங்கம். ஒரு சில வீட்டுல வைப்பாங்க ஸ்பீச் மாதிரி சாமி. ஸ்பீச் தான் ராகமா சொல்லுவாங்க, அவ்வளவுதான். என்னங்க ராகமா சொல்லுவாங்க, கொஞ்சம் பாட்டு சொல்லி பேச்சு. ஓ, ராகமா. ஓ, நான் பழைய படத்துல பாடி இருக்கிறேன் சாமி, பாத்துருக்கிறேன். யாரது? ராமன் வந்தான், சீதையும் அங்கு நின்றாள் அப்படின்னு படிப்பீங்க. அதான் பிரசங்கமா? ஓகே ஓகே. அப்ப ஜனங்களை வந்தப்போ அது பொழுதுபோக்கு கிடையாது, ஜனங்களுக்கு டிவி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. பிரசங்கம் அவ்வளவுதான். ஜனங்க ஆவல உட்காந்துருப்பாங்க எல்லாரும். பிரசங்கம் இல்லைன்னு சொன்னே அவன் மனசு அப்படியே போச்சு. ஐயா அவன் முகத்தை பார்த்தாரு, ஐயா மனசு கரெக்டா போச்சு. நான் என்ன பண்ணாரு, சரி பிரசங்கம் வேணும், அவங்க நாலேஜ் இருக்கேன், ஆண்டர் படிச்சவர் இல்லையா, எல்லாம் படிச்சவராச்சு, ஆல்ரெடி படிச்சவராச்சு. என்ன பண்ணாரு, அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். 6 மணிக்கு 9 மணி முடியும் பிரசங்கம். 3 மணி நேரம். 3 மணி நேரம் தான். ஆமா, ஆனா எப்படி பேசிட்டே இருந்தா பாருங்க, எனக்கு கேட்டு நான் ஜோரா கேட்டு பாருங்க. 12 மணி ஆயிடுச்சு.
6 மணி நேரம் ஆக்கி விட்டாரு. ஆமா, 12 மணி பிரச்சனை பண்ணக்கூடாது, நிச்சயம் 12 மணிக்கு. ம் 12 நிறுத்தினாரு அவர். ஜனங்களுக்கு சந்தோஷப்படுறாங்க. ம் சொல்லிட்டாரு, ரொம்ப சந்தோஷம். ம் அருமையான பசங்க நடந்தாங்க, அவ்வளவு அருமையா இருந்தது. ம் சார் பசங்க இது நல்லா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அண்ணனையே தூக்கி சாமி விட்டாரு. சொல்லுங்க. சவாய் என்ன பண்ண தெரியுமா, ஜொரத்தை படுத்தினார்ல, ம் முடிஞ்சு பார்த்தாருல, தம்பி வரலையே என்னாச்சு தெரியலையே, பண்ணாலும் தெரியல, தெரிஞ்ச வரலையே அவர் கிளம்பினா வந்தாரு. ம் உடம்புல தூக்கிட்டாரு அவர். நான் காத்தா எழுந்து உட்காந்துல, தம்பி என்ன வந்தானா, ராத்திரி வந்தாருங்க, என்ன சொன்னாங்க, ஒண்ணு சொல்லி ராத்திரி வந்தாரு, அவ்வளவுதாங்க. இவன் போனானே என்ன பண்ண தெரியலையே, தப்புன்ட்டு இருப்பானா, பிரச்சனை வேணாம் சொல்லுவாரா, இல்லை பண்ண வேணாம் சொல்லுவாரா, இனிமே அது வராம போயிடுவேன். அவர் அப்படியே காலப்பட இருக்காரு. ம் அதே மாதிரி சோமச்செட்டி யாரும் ஃப்ரெண்டு வராங்க. ம் அதை பார்த்தோன்னே அவன் சந்தேகம் அப்படி சரியா போச்சு, ம் கணத்துல வராரு அவரு, ம் நீ பசங்க பண்ணான்னு சொல்ல போறாரு, ம் அப்புறம் வருமானம் போயிடுச்சு. ம் உட்காந்தாரு. அதே வந்தாரு எப்படி தெரியுமா, வந்துட்டு இன்னைக்கு பெருசா பண்ண வர வேண்டாம் அப்படின்னு. போச்சு போங்க, கல்லை தூக்கி போட்டாரா? வரவேண்டாம் சொல்லிட்டாரு. ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இல்ல நீ வேற என்ன பிரச்சனை பண்ணா உனக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகும், ம் அவன் தம்பியா எங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணட்டும் ம் அப்படின்னாரு. தம்பியா? என் தொம்பியா? அவன் படிக்கவே இல்லையே, அவன் இப்படி அவன் போய் பண்ணுவானா? இதெல்லாம் ஆச்சரியம் தாழ முடியாது. இல்லை கிடையாது. ஆமாங்க, வேற பிரச்சனை பண்ணுங்க, தம்பி எங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணட்டும் ம் அப்படி சொல்லிட்டாரு அவர். அச்சா அப்படி நீ படிக்கலாம். படிக்க வேண்டாம், நீ கதையை சொல்லுங்க. அப்புறம் என்ன படிச்சு எது பார்க்க போறோம்? சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க கதையை. நீங்க படிச்சு சொல்லுங்க, நாங்க கதை கேட்கிறோம். அவ்வளவுதான் முக்கியமானது அந்த வரலாற்று ஆய்வு இருந்தாக்கா அதை பார்ப்போம். இது சும்மா கதை தானே. கதை தான் இது. ம் அப்புறம் பண்ணாரு, சரி வேற வழியில அப்படின்ட்டாரு. கதை சொல்லும் போதே கொஞ்சம் கேமரா மேல தூக்குங்க, பாதி மூஞ்சிதான் தெரியுது. சரி, கேமரா மேல தூக்குறீங்க, நீங்க மேல ஏத்துக்கிறீங்க. ஓகே, சொல்லுங்க. என்னாச்சு, தம்பியே படிக்க என்ன சொல்லுவான், போய் வச்சு மற்றவங்கிறாங்களே, சரி அவரால் சந்தேகம் தாழ முடியல. சரி கொஞ்சம் வழிபட்டு சொல்லி, சந்தோஷம் தாழ முடியலையா, சந்தேகம் தாழ முடியல? சந்தேகம் சந்தேகம். இவன் என்ன பண்ணுடா அப்படின்ட்டு எதுக்கு போய் மரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவன் உத்தமச்சர் வீட்டுக்கு போய் மறைஞ்சிருந்து பாக்குறாரு பிரசத்தை. உணர்தல். ஆமா, மறைஞ்சு பார்த்த உடனே ஆச்சரியமா போச்சு, நம்ம தம்பியா பேசுறான், பேசுறான், எங்க படிச்சான் இதெல்லாம், எப்படி படிச்சான் அப்படின்னு அவரால் தாழ முடியல, ஆனந்தம் தாழ முடியல. நேரம் விட்டு வந்தாரு, பைபிள் சொல்லி தமிழ் தெரியாம அடிச்சுட்டோம், வெளியே சொல்லிட்டோம், இந்த அருமையா பேசுறான், இதெல்லாம் எங்க படிச்சான்னு தெரியல, தம்பி நினைச்சு தப்பு, அவன் தம்பி இல்ல, தெய்வமே பிறந்துக்கிறான் வந்து, அவன் தம்பி இல்ல, நம்ம பண்ண போற தப்பு, அதை அடிச்செல்லாம் பெரிய தப்பு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாங்க. வந்தோடனே 2 பேரும் காலில் விழுந்துட்டாங்க. அவர் காலில் தம்பி மனுஷ பையன்ல அவங்க திட்டம் அடிச்சுட்டா அப்படின்னாங்க. என்ன இந்த மாதிரிலாம் பண்றீங்க, காலில் விழுந்துட்டாங்க 2 பேரும். ஆமா, அவர் என்ன பண்ணாரு, பண்ணாரு, இனிமே எப்ப காலில் விழுந்தாங்களோ தம்பியா மதிக்க மாட்டாங்களே இனிமே. ஆமா, ஆனா பாசம் போயிடுச்சு இல்ல. ஆமா, பெண்ணு இருக்கு வேணாம், கிளம்பிடலான்ட்டு முடிவு எடுத்துட்டாங்க. ஓகே, இது வந்து படிச்சுதான் ஆகணும். இது நான் படிக்கிறேன். இது படிப்பா இல்லையா, வேணாம் முட்டுங்களா? என்ன தம்பி, அடுத்து படிப்போம். அண்ணன் உண்மை படிப்பா படிப்பில்ல, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சொல்லியாச்சு. அந்த கதை தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாச்சு. ராமலிங்கர் துறவும் திருவருள் மீட்போம். அப்படியே சும்மா ஒரு பிரியாம்பல கொடுங்க, சொல்லிருக்கேன். சும்மா ஒரு 1 லைன் அப்படி சொல்லுங்க, அப்புறம் ஃபுல்லா படிப்போம். ஐயா நம்மளாரு இதுல இருக்கிறாங்க, அண்ணா பாசம் இருக்காது, திறந்து விளத்தணும் விட்டாரு. உத்தரவாமிட்டு அவர் ஃப்ரெண்டு தாங்க ரத்தன முதலியார் சாமி. எதிர்த்து 2 பேரும்
எதிர் வீடு. முன்னுக்கு. யாருமே கேட்டாரு. நான் தொடர்ந்து போறேன், அவ்வளவு ஆசை எனக்கு இல்ல, நீ எப்படி கேட்டாரு. எனக்கு அப்படித்தான்பா. ஏய், அந்த வயசுல இல்ல, அந்த வயசுல இவங்க பார்த்த வேலைய பத்தீங்களா? 12 வயசுல இவங்க பார்த்த வேலைய நம்ம என்ன பண்ணிருப்போம்? எந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம், எங்க போலாம், எங்க ஆரிடே போலான்னு யோசிச்சிருக்கேன். இவங்க தரவு மேற்கொண்டிருக்கீங்க. போலான்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே போயிட்டாங்க. அக்கா அக்கா அது மாதிரி சொல்லுவா, அப்படி இப்படி அது மாதிரி சொல்லுவா. ஓகே, கிளம்பி போயிட்டாங்க. ஓகே சாமி, கொஞ்சம் படிப்போம் இப்ப. அப்படியே அண்ணனும் மண்ணியும் தன்னை வணங்கியதை ராமலிங்கர் விரும்பவில்லை. அந்த வீட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டார். சிறுவயது முதல் தன்னோடு பழகியிருந்த பாலிய நண்பன் எதிர் வீட்டு ரத்தினத்தை அழைத்தார். எனக்கு பொய்யுலக ஆசை இல்லை, உனக்கு எப்படி என்று கேட்டார். தனக்கும் அவ்வாறு என்று ரத்தினமும் கூற இருவரும் துறவு மேற்கொண்டு வெளியேறினர். 12 வயசுல நீங்க பார்த்த வேலை இதெல்லாம். சரியா சாமி? ஓகே. அவர் துறவு மேற்கொண்டு வெளியேறி தவம் செய்ய போய்விட்டால் மக்களை யார் திருத்துவது? வரலாறை இறைவன் ஏன் இந்த மண் உலகிற்கு அனுப்பினார்? அவர் பாட்டு வெளியா போய் தவற பண்ணிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்துருந்தாக்கா என்ன ஆகுறது? மக்களை யாரு திருத்துறதுன்ட்டு இறைவன் பார்த்திருக்கான். சரி, இந்த உலகத்தில் உள்ள சமய மத நெறியெல்லாம் பொய், பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்று போரிட்டு இறந்து வீண் போகிறார்களே, அவர்களுக்கு புனிதமான சுத்த சன்மார்க்க நெறி காட்டவும் தெய்வத்தின் உண்மையை உணர்த்தவும் அல்லவா வள்ளலார் வருவிக்க உற்றார். அதை செய்யாமல் துறவு மேற்கொண்டால் எப்படி? பாட்டு இல்லைங்க, இங்க வந்து சாமி அவர் வந்து துறவு மேற்கொண்டுட்டாரு. சரியா? அவன் கூப்பிட்டு, டேய் எனக்கு ஆசை இல்ல, உனக்கு இப்படி வேறே, நம்மளுக்கும் ஆசை கிடையாது, வா கிளம்பு, இதுக்கப்புறம் நமக்கு இருக்க கூடாது. சரி, ஓகே, 2 பேரும் வெளியாயிட்டாங்க. ஆனா கடவுள் வந்து வருவிக்கு விட்டுற வேலை வந்து வேற வேலை. அதை விட்டுப்பட்டு 2 பேரும் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க. விடுவாடா? சரி, அகத்தே கருத்து புறத்து பாட்டு இல்லையா? என்ன பாட்டு? பன்னெறி சமயங்கள் மதங்கள் பரவியது அதனால். 6ஆம் திருமுறையா? சர்க்குரு மணிமாலை 99. பன்னெறி சமயங்கள் மதங்கள் பரவியது அதனால் சிறியிருள் அடைந்து. பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஓர் பவநெறி இதுவரை பரவியது அதனால் செந்நெறி அறிந்திலர். இதனால் செந்நெறி அறிந்திலர் இறந்து இறந்து உலகோர் சிறியிருள் அடைந்தனர். ஆதலின் இனி புன்னெறி தவிர்த்து ஒரு பொதுநெறி எனும் வான் புத்தமுது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே, தனிநடராஜ என் சத்குரு மணியே. பாட்டு பாருங்க, ஆன்வான் சொல்றான். சமயங்கள் நிறைய போது அப்ப வந்து சைவம், வைஷ்ணவம், சமணம், பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாம் எல்லாம் நிறைய சமயம் வந்துருச்சு. நிறைய தெய்வங்கள், நிறைய புராணங்கள், கதைகள் நிறைய வந்து மக்கள் வந்து எல்லாத்தையும் மக்கள் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து என்னாச்சுன்னா நல்ல லாபம் எல்லாம் செத்து போனோம். யாரும் சொல்லல. பவநெறி உலகிய நெறி அதை விட பரவிருச்சு சாமி. செந்நெறி அறியாம, செந்நெறினாக்கா சிறப்பான நெறிய தெரிஞ்சுக்கல அவங்க. அதனால ஒரு பயனும் அடையாம செத்து போயிட்டாங்க. அதை இறந்து செத்து போயிட்டாங்க. ஆனா என்ன பண்ணா, நீ போய் கற்பத்தான நெறி வச்சுனால அவனை நீக்கி புதுநெறி சன்மா ஞான நெறி, அந்த அவதார நெறி அவனை சொல்லி விடு. அது என்ன நெறினா சித்தார்நாத் தன் நெறி. பேர் வந்து ஆண்டாச்சா பாருங்க. சித்தார்நாத் பேர் யாரு வச்சு? வல்லார் பேர் வைக்கல, ஆண்டா வச்சுட்டான் பாருங்க. சித்தார்நாத் தண்ணி செலுத்துக அப்படின்னு சொல்லி ஆண்டாயும் சொல்லி அனுப்பிச்சிருக்கான்.
ஆண்டவனே சொல்லி அமைச்சிருக்கான். அதனால அதான் வந்து அவரோட. அதனால இந்த ஆண்டத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. இந்த பரம சாமியார் பண்ண அர்த்தம். ஆமா, இந்த வேலையை ஆர்டர் வச்சிருக்கான். சாமியாரா போயிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன இல்ல, சாமியாரா போயிட்டா என்ன சாமி, அப்பயும் போயிட்டு ஸ்பீச் தான் நடத்துவாங்க. இல்லையா அவன் தமிழ் தாண்டி போயிடுவார் அவர் பாட்டுக்கு. திறந்து பாருங்கல்ல, ஒரே திறந்து பாருங்க, ஒன்று பக்கம் வரமாட்டாங்களே. சாமி, உலகியல் திறந்துட்டாலும் அங்க இருந்து பாடகன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? இல்லையா உலகத்தை வந்து வச்சா காட்டு பணியை தேவைப்படும். ஓ, காட்டுக்கு போயிட்டாங்க. நீங்க தமிழ் நல்லா சொன்னாங்கல்ல, ஓ, அதாவது அவங்க மட்டும் பாத்துக்கிட்டு போயிட்டுப்பாங்க. அது ஒண்ணு. இன்னொரு பாயிண்ட் அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று வந்து மக்கள் உள்ள வெளியே இருக்காங்கல்ல, பொய் வகைகள் உள்ள வச்சு வெளியே போயிட்டாங்க இல்லையா, அவனை சுத்தணுமா இல்லையா? அந்த வேலை எங்க காரணம் நல்லா இருக்கு. அவனை திருத்தி சம்பளத்தை எல்லாரையும். சரி வாங்க இது படிப்போம் போது. அப்படியே அகத்தே கருத்து புறத்து விழுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து அவரும் இகத்தை பரத்தை பெற்று மகிழ்ந்திடும்படி செய்யத்தானே வள்ளலார் வந்தார். அவரே துறவு மேற்கொண்டால் இதை யார் செய்ய முடியும்? தன் பிள்ளையான வள்ளலார் தானே செய்ய வேண்டும். அவரை துறவு மேற்கொள்ள விடாது தடுத்து மீட்டு விட்டார் இறைவன். சொல்லுங்க சாமி. பாட்டு பாருங்களா, பிள்ளைங்க பாட்டு. இல்ல, இப்ப இங்க வந்து அகத்தே கருத்து புறத்து விழுத்திருந்த உலகரை திருத்தணும். சரியா சாமி? திருத்தி சன்மார்க்க அடைக்கணும். அடைச்சு இந்த பிறவிலேயே ஆண்டு அடையும்படியாக வச்சு வாழ வைக்கணும். சரி, அதான் வந்தாரு. ஆமா, அவருக்கு செய்யாம சாமியார் படம் படிக்கணும். யாரு? ஆமா, ஒரு கூட்டாளி வேற கூட்டிக்கிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அதான் செய்யணும். அத பாட்டு பாருங்க. அவரை பத்தி அவரே சொல்றாரு அந்த துறவு மேற்கொண்டது. ஐயா ஐயே சரி ஐயா ஐயா நான் ஆடும் பருவத்திற்றானே. சரியா நான் படிக்கிறது. அடுத்த நன்னேயனோடு அப்பா பொய் உலகாச எனக்கில்லை உனக்கென் புகழென அவனும் அங்கிசைந்தே மெய்யுற துறப்போம் என்று போய் திருவருள் மீட்டிட மீண்டோம் துய்யனின் உள்ளம் அறிந்ததே என்றாய் என்று நான் சொல்லுவதென்னே. ஓ, விளையாட பருவத்திலேயே நண்பனை கூப்பிட்டு இந்த ஆசை எனக்கு இல்லப்பா கொஞ்சம் கேட்டேன்னா அவனும் ஆமா ஆமா அப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டான். 2 பேரும் வர போயிட்டாங்க. ஆள் வந்து தொடர்ந்து மீட்டுச்சு. சரி, இது அவங்க அப்பா அம்மா ஒன்னும் சொல்லலையா இங்க திறந்துட்டு போனோன்னே? கண்டிப்பா போயிட்டாங்க. இல்ல அப்ப வெளியே போயிட்டாங்க. இப்ப காலையில விட்டாங்கல்ல, பெரிய விட்டாங்கல்ல, அதெல்லாம் சொல்ல போனாங்க, சொல்லாம போயிட்டாங்க. இல்லைங்க, இந்த கதையை வந்து அடுத்து தொடர்ச்சி வருதா? அங்க புக்ல எழுத அதான் சொல்றேன். அது ஒரு பாட்டு, அது எழுதாம விட்டுருக்கீங்க. அது கொஞ்சம் சொல்லிருங்க, எப்படி வந்தாங்க, என்ன கதை அப்படின்னு. சாமி எங்கேயோ ஒரு ஆசிரமத்துக்கு போனாங்க. கதை இருக்கு, அதான் சொல்லுங்க. சொல்ல முடியாது. மணி வச்சா திரும்ப எப்படி இருக்கா? இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. இது பண்ணுங்க. ஐயா பத்தி ஆசிரியர் சொன்னார் இல்லையா, தடுத்து போகும்போது ஆசிரியர் இல்லை சொன்னார் இல்லையா? ஆமா, இதேன்னு சொன்னாரு. அது ஒன்று பாட்டுலாம் முதல்ல இப்போ ஒன்னும் புரிய மாட்டேங்குது எனக்கு. ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஆசை இல்லைன்னு சொன்னாரு. சரி, ஓகே. ஆசிரியர் சொன்னார் இல்லையா? ஆமா, ஆதாரமா பாட்டு தான் இருக்குப்பா. இதான் பார்த்தோமே. இப்ப எங்க பார்த்தோம்? பொய்யுலகை இச்சை பொய்யுலக ஆசை எனக்கு இல்லை உனக்கென் புகழ இல்ல இல்ல அது இல்ல பாட்டு வந்து பாருங்க அப்படியே. சரி சொல்லுங்க. அதாவது பிரச்சனை பண்ணும்போது பணம் கொடுப்பாங்கல்ல. இல்லைங்க, இப்ப நீங்க பாட்டுக்கு போறீங்களா இல்ல அடுத்த கட்டத்துக்கு வரீங்களா? ஆசையிலும் சொல்ல இல்லையா அவருக்கு? இல்ல எங்க பாட்டு இருக்கு நீங்களே இப்ப அப்படியே வந்து பாட்டு வருது பாருங்க, கீழே வருது. ஓகே, இப்ப சொல்லுங்க. இப்ப ஆசை இல்லாததுக்கு ஆதாரம் என்ன? சரி, அதாவது பிரசங்கம் பண்றோம் போறாரு, காசை கொடுக்குறாங்க, அதை தூக்கி மேட்டு மேல எதனா ஈசினாரு, அந்த கதையா?
ஆ? அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் ஆதாரம் பார்த்து. சரி வாங்க கொஞ்சம் பார்ப்போம் அதை. ஓகே. ஆ வள்ளலார் எந்த ஆசையும் இன்றி தூய்மையாக விளங்கியவர். அவர் புராண பிரசங்கம் செய்யுங்கால் அது முடிந்து திரும்பும் போது காணிக்கை தருவர். அந்த வனத்தை எடுத்துக்கொண்டு வந்து அண்ணனிடம் தர வேண்டும். ஓ, எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுக்கணும், அப்பதான் உனக்கு சோறு. சரியா? பாருங்க. அதுவரை கூட அந்த வனத்தை வைத்திருப்பது அவருக்கு மிகவும் மறுவறுப்பாக இருந்தது. அந்த வனத்தை கிணற்றிலே எரிந்து விடுவார், கேணியிலும் எரிவார், கூரை மேல் எரிவார். அந்த வனத்தை கையில் தொடவும் விருப்பமின்றி நம் வள்ளலார் இருந்தார். ஓகே, அந்த பணத்தை தொடர்றதுக்கு விருப்பம் இருந்தது. ஏன் இல்ல சரி செறிவதில் மனத்தேன் காசிலே ஆசை செய்திலேன் இந்த நாளென்று அறிவதில்லாது சிறுபருவத்தும் அடுத்தவர் கொடுத்த காசு அவர் மேல் எரிவதும் மேட்டில் எரிந்ததும் எனக்குள் இருக்கின்ற நீ அறிந்ததுவே. பிரிவதில்லா நின் அருட்பெரும் பொருளை பெற்றனன் பேசுவதென்னே. சமே இல்லைங்க, ஏன் காசுல ஆசை இல்லைனாக்கா அரும்பெரும் பொருளை பெற்றாராம். சரி சொல்லுங்க சாமி, இதுல என்ன சொல்ல வர்றாரு? என் மனசுக்கு ஆசை, மனசுக்கு ஆசை இல்ல. இப்ப மாத்திரம் இல்ல, பாட்டு பின்னாடி இருந்து இப்ப மாத்திரம் இல்ல, முன்னால கூட சின்ன வயசுல கூட சின்ன வயசுல என் மேல காசு கிடையாது. அடுத்த காசு அவன் மேலேயே போட்டுடுவேன், அவர் வீட்டுல எஞ்சிருவேன். கேள்வி எஞ்சாதான் அதுக்கப்புறம் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதானே, எவ்வளவு நீ தெரிஞ்சுதானே தெரிஞ்சதுதானே. நான் வந்து ஏன் அந்த ஆசை செஞ்சுதானே, அந்த ஆசை அது கிடையாது. இந்த அருள் பொருள் அருளை நான் அடைஞ்சிட்டேன், அதனால காசு எரிஞ்சுட்டேன். அதாவது எனக்கு வந்து உன் அருள் கிடைச்சிருச்சு, அதை விட எத்தனையோ கோடி மடங்கு. சாமி, இப்ப உங்களுக்கு டாலர் கிடைச்சிச்சுனாக்க ஐஎன்ஆர் மதிப்பீங்களா? யாரு ஐஎன்ஆர்? ஐயனாரா? ஐஎன்ஆர் இல்ல சாமி, இந்தியன் நேஷனல் ரூபாய் சாமி. ஐஎன்ஆர் என்னாயா? ஐயா டாலர் அதிர்ச்சி பண்ணி தான் மாத்துவேன். இல்ல சாமி, உங்களுக்கு இப்ப டாலர்ல சம்பளம் வருது அப்படின்னாக்கா நீங்க திருப்பி வந்து ரூபாயில எனக்கு வேணும்னு கேட்பீங்க, டாலர் தானே கேட்பீங்க. ரூபாய் மாத்தாலும் செலவு பண்ண முடியும். அது நீங்க பண்ணுங்க, என்னாச்சும் பண்ணுங்க. இப்ப டாலர்ல வந்துச்சுனாக்கா மாட்டேன், பஞ்சம் முடிச்சது பஞ்சம் முடிச்சது ரூபாய் கேட்குது. அதான் சொல்றேன். அதுதான் கேட்பேன். இப்ப எனக்கு வந்து அரும்பெரும் பொருளை பெற்றுட்டேன், எனக்கு இந்த உலகத்துக்கு காசு எதுக்கு? எனக்கு தேவையில்லை சாமி, நான் இன்பமா இருக்கிறேன்னு. காசு எதுக்குன்னா உனக்கு இன்பத்தை வாங்குறதுக்கு தானே காசு. கிடைக்குது. சரி, அடுத்த பாட்டு பார்ப்போம். பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றில்லை, நான் படைத்த அப்பணங்களை பல்கால் கிணற்றிலே எரிந்தேன், குளத்திலும் எரிந்தேன், கேணியில் எரிந்தனன் எந்தாய். குணத்திலே நீதான் கொடுக்கின்ற பொருளை எரிகளேன் கொடுக்கின்றேன் பிறர்க்கே. கணத்திலே எல்லாம் காட்டும் நின் அருளை கண்டனன் இனி செல்வதென்னே. நீ காசு குத்துக்கான என்ன கதை? நான் படிச்ச சமாளி படத்தெல்லாம் நான் படைத்த பணங்கள்னா சம்பாரிச்ச பணமா? ஆமா, காசு தராங்கல்ல. ஓஹோ, வேற அது வந்து நான் படைச்ச பணம். ஓகே, காட்டு குளத்துல எரிஞ்சேன், கேணியில எரிஞ்சிட்டேன். நீ குளத்துக்கு அருள், அதெல்லாம் எரியல, எல்லாரும் கொடுக்குறேன். ஓ, இப்ப வந்து சாமி காசு அருள் இது ரெண்டு கிடையாது. இப்ப இறைவன் கொடுக்குற அருளை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு எடுத்து. காசை வீசி எரிஞ்சிட்டேன். காசை வச்சு இது என்ன பண்ணலாம், இதை எப்படி பெருக்கலான்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு தான் எங்க இருந்து தவப்பட்டுருது சாமி. பிரசங்கத்துல வந்த காசை ஒரு சின்ன ஒட்டு கடையை போட்டு திறந்து விட்டாக்கா இல்லையா, அப்புறம் அந்த கடையில வருமானம் வருமா, அந்த கடையை எப்படி ரெண்டா பெருசாக்குறது அப்படின்னு திதிச்சிட்டு இருக்கணும். அதனால அது தொடாம இருந்தாலே பெட்டர்னு தொடல நான் நினைக்கிறேன்.
பணத்தில் மட்டுமல்ல, உணவு உண்பதில் கூட அவர் மனம் எவ்வாறு இருந்தது? அறிவதில்லாது சிறுபருவத்திலும் அருந்தலில் எனக்கிருந்த வெறுப்பை கூற வேண்டுமா? என்னுள் இருந்த நீ அறிந்ததுதானே என்கிறார் இறைவனிடம். அறிவில்லா சிறிய பருவத்திற்றானே அருந்தலில் எனக்கொரு வெறுப்பை பிரிவிலாது என்னுள் கலந்த நீ அறிதி. இன்று நான் பேசுவதென்னே? செறிவிலா கடையனேன் எனினும் அடியேன் திருவருள் அமுதே விழைந்தனன். எரிவிலா சுவை வேறொன்றினும் விழைவு ஓர் எட்டுணையேறும் இல் எந்தாய். ஓ, அதாவது சுவையில அவரு விருப்பம் இல்லையா, அமுதத்தை சுவைக்கணும்ன்ற ஆசைதான் இருந்துச்சான். திறந்து போனார்ல, சும்மா திறந்து போகல, காசு எல்லாரும் திறந்து போறாரு. அதாவது எழுதியிருந்தாரு. சரி சமே, உதாரணத்துக்கு இப்ப தயிர் சாதம் பிரியாணி இருக்கு, தயிர் சாதம் சாப்பிடுவீங்க, பிரியாணி தான். அதே மாதிரி அமுதம் உலகியல் சாப்பாடு. அமுதத்தை சாப்பிட்டீங்கன்னாக்கா மரணம் இல்லா பெருவாள் வந்துடும். அப்புறம் என்னத்த நீங்க சோறு சாப்பிட்டு சாவுறது? சோறு சாவுக்கு போட்ட பாடு சாப்பாடுன்னு நீங்க தான் எங்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கு என்னமோ. ஓகே. விரும்பி உண்ணக்கூடிய உணவினை கண்ட காலத்தும் பயந்தேன். சுபகாரியங்களில் நேயர் விருந்துண்ண அழைத்த போதெல்லாம் சில ஒளிப்புறு வார்த்தை கூறி விருந்துணவை தவிர்த்தேன் என்றார். சுவையான உணவை நான் தேடி போனதே இல்லை என்பதுடன் நான் பிறர் போல ஆடை அணிய விழைந்தேனோ அல்லது உண்ணத்தான் ஆசைப்பட்டேனோ அல்லது வேறு ஏதாகிலும் பொருளை இச்சித்தேனா? இறைவா, நீதானே என்னை அணைய விழைந்தேன். அந்த ஆசை வெள்ளம் அணைகடந்து போயிற்று. உலகோர் என்னை பற்றி என் சொன்னாலும் சொல்லட்டும், நீ என்னை அடைய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். என்னுடைய மனம் லஜ்ஜையா? என்ன சாமி இதை எப்படி பிடிக்கிறது? லஜ்ஜை எல்லாம் விட்டு விட்டேன் என்று கூறுகின்றார். இல்லையா? அம்மா திறந்து போறாரு. அதான் உலகே இல்லாத இச்சை இல்ல, அதான் காரணம். அப்ப அவரு சாமி நினைக்கிற பசிக்கு தான் சாப்பிட்டு இருப்பாப்ல. நம்ம தான் ருசிக்கு சாப்பிட்டு தொண்டை வரைக்கும் தின்னுபிட்டு அப்படியே மயக்கத்துல இருக்கிறோம். சுகமாம் உணவினை கண்ட காலத்தும் உண்ட காலத்தும் நெளிப்புறு மனத்தோடு அஞ்சினேன். எனைத்தான் நேர்ந்த பல் சுபங்களில் நேயர் அளிப்புறு விருந்துண்ட அமர்க என்று அழைக்க அவர்களுக்கு அன்பினோடு அங்கே ஒளிப்புறு வார்த்தை உரைத்தையல் ஒளித்தே பயத்தோடும் உற்றனன் எந்தாய். அப்படின்னா சாப்பிட கூப்பிட்டாங்க, ஃப்ரெண்டு கூப்பிட்டா கூட எனக்கு வயிற்று அடிக்குதுப்பா, உடம்பு சரியில்லப்பா, ஒரு ஒளிப்புற வார்த்தை இருக்கு. ஒளிப்புற வார்த்தையா? பொய் சொல்லலையா? ஒளிப்புற வார்த்தையா? ஐயா, அது பொய் தானே. வார்த்தை ஒளிப்புற வார்த்தை ஒளிச்சு எதை சொல்லிருக்கேன், பொய் சொல்லிருக்கீங்க. சரி, எங்க அவசரமா போறீங்க? இல்ல இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஞானம் படிக்க மாட்டேன். இப்ப அடுத்து சொல்லி போனார்ல, போனார்ல, ஆமா, இந்த செய்தி வரப்போம் நம்ம அடுத்தது. சரி. உன்புடை நான் பிறர் போலே உடுக்க விழைந்தேனோ, உண்ண விழைந்தேனோ, வேறு உடைமை விழைந்தேனோ, அன்புடையாய் என்றென நீ அணைந்திடவே விழைந்தேன். அந்தோ என் ஆசை வெள்ளம் அடை கடந்தது அரசே. என்புடை வந்தனைக என இயம்புகின்றேன். உலகோர் என் சுரினும் சொல்லுக என் இலச்சையெல்லாம் விடுத்தேன். தென்புடையோர் முகன் நோக்கி திருப்போது நிற்கின்றோய் சித்த சிகாமணியே நின் திருவருட் நாயகனே. அர்த்தம் மேல சொல்லிட்டீங்க, சொல்லுங்க சொல்லுங்க. நான் சாப்பிட விரும்பினா, ஜாலியா ட்ரெஸ் பண்ணிக்க விரும்பினா, ஆசைப்பட்டேன். எந்த ஒரு உடமையும் வேண்டாம், என்னோட நீ என்ன அணிஞ்சிக்கதான் எனக்கு வேணும்.
அந்த ஆசை எல்லாம் அணைஞ்சு போச்சு. என்ன வந்து அணைஞ்சா நான் சொல்றேன். என்னன்னா சொல்லி ஆசை போட்டோம். பொங்கிருச்சு சாமி. பொங்கி 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 கட்டுப்படுத்த அதாங்க முடியாம கட்டுக்கடங்காம போச்சு. நான் சொல்லிட்டு அப்படி சொன்னேன். உலகத்தை என்னன்னு சொல்லிட்டு போட்டோம். சரி லட்சம் விட்டேன். தென்படியா தட்சிணம் தெரு மூணு இருக்கிறது நீ நாயரே அதை அழைச்சிடுவோம். எழுதினாரா? அடுத்த பேரை படிச்சவங்க. வள்ளலார் பனை ஓலைகளிலும் காகித ஏடுகளிலும் பாக்கள் எழுதினார். அவரது பாடல்கள் எளிமையாயும் இனிமையாயும் இருந்ததால் பலரும் பாராட்டினர். அவரது புகழ் பரவியது. இவரது பாக்களை படித்து மகிழ்ந்தவர்களில் ஓர் அன்பர் துலுக்கானத்து ரேணுகை மீது பாக்கள் எழுத தரும்படி வேண்டினார். துலுக்கானத்து ரேணுகை யாரு சாமி அது? பொம்பளை சாமி அது. வள்ளலாரும் பஞ்சரத்தினம் என்று 5 பாக்களை பாடி கொடுத்தார். கொந்தமூர் சீனிவாச வரதாச்சாரிய சுவாமிகள் கேட்டுக்கொண்டதன் பேரில் ராமநாம பதிகம் பாடி கொடுத்தார். மற்றும் ஒருவர் கேட்டுக்கொண்டதின் பேரில் திருப்பள்ளி தாமம் தாங்களும் தன் தமையனார் பரசுராம பிள்ளைக்காக சிங்கப்பூரி கந்தர் பதிகமும் பாடி கொடுத்தார். சிங்கப்பூரியா? சிங்கப்பூர் அது? பாட்டு கேட்கறது எழுதி கொடுக்கிறாரு. அல்ல கொடுத்தாரு. தொடர்ந்து வெளியே போயிட்டாரு. இப்போ தொடர்ந்து வெளியே போயிட்டாரு. ஏன் போனாரு? இந்த பாட்டெல்லாம் வந்து ஏன் தொடர்ந்து போனாருன்னா உண்மையில ஆசை இல்லை. உண்மையில ஆசை கிடையாது அவருக்கு. இதுமாதிரி ஆசை இல்லைன்னு இந்த பாட்டெல்லாம் தொடர்ந்து போடாரு இல்லையா? இந்த புக்கில் நீங்க தொடங்கல எல்லாம் போறேன். இப்போ புக்ல அந்த வந்து இது எழுதல. சரி சொல்லுங்க. சொல்ல அப்ப அங்க குடும்பம் போலாம். குடும்ப வராதுல பின்னாடி 6ஆவது வரல அங்க போனோம். சமே அத நீங்க தொட்டீங்கன்னாக்க அது ஒரு வருஷம் பிடிக்குமே. அவ்வளவு அதான் சொல்றேன். யாவது சொல்றாங்க என்ன சொல்ல சொல்லுங்க. என்ன சொல்றாங்க சுருக்கமா சொல்லுங்க. அடுத்த வாரம் டீட்டெயிலா பார்ப்போம். மணி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கிளாஸ் சொல்லிருந்தாங்க. வெளியே போறாங்க இல்லையா? திருவிழா நடக்குது. ஓகே. கும்பல்ல பிரிஞ்சிடுறாரு. திருவிழால காணாம போனோம் சொல்லுங்களா? அந்த மாதிரியா? திருவிழால யாரு இவரு ரத்தன முதலியார் காணாம போயிட்டாங்க. ஓகே சிறப்பு. இவரு போய் பக்கத்துல பாருங்க. அங்க நந்தி ஓடை ஒரு ஓடை இருக்கு. அது ஒரு நந்தி ஓடை ஒரு ஓடை இருக்காங்க. ஓடையா? நந்தி ஓடை தண்ணி ஓடை ஒரு சார் நீரோட பக்கல. ஆமா அங்க நந்தி ஓடை இருக்காங்க திருச்சூர் கோயில்ல. நந்தி ஆசிரமம் ஒரு ஆசிரமம் இருக்கு. என்ன பண்ற போனவரு இந்த ஆசிரமம் பார்த்தாரு. நிறைய சாமியாரெல்லாம் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சாமியாரெல்லாம் இருக்காங்க இல்லையா? சரியான லொகேஷன் தான். இறங்கிட்டு இறங்கிட்டாங்க. தலைவர் சாமியார் தலைவருக்காரு பார்த்து போய் நான் இந்த மாதிரி வந்துட்டேன், எனக்கு சேர்த்துக்கணும், நான் இங்கே இருக்க போறேன் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாரு? நீங்க இருக்காதப்பா, சின்ன வயசா இருக்க, வீட்டுல போய் அம்மா பர்மிஷன் ஆயிட்டோம், தண்ணி வந்து சேர்த்து மாட்டேன் அப்படிங்கிறார். ஓகே. பண்ணாரா? அது நிறைய பெரிய பாட்டு. அவர் என்ன சொல்றாரு? பர்மிஷன் சொன்னீங்க போய் இப்ப வண்டியுள்ள புலி இருந்ததுன்னா உள்ள போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கு நீ சொல்றது. வர முடியுமா? அது பிடிச்சி இது பண்ணிடுவேன் விடாத. நான் வந்து அதெல்லாம் வாழாதான் வந்திருக்கிறேன், நான் பண்ணி செய்வேன், எல்லாம் செய்ய முடியும். அவனே சொல்றாரு, சாப்பிட கஷ்டமாச்சுப்பா, கஷ்டமாச்சு, மிச்சம் சாப்பிடுறீங்க, ஏன் சமைக்க மாட்டோம், சாப்பிடணும் பரவாயில்லையா அப்படின்னு யாரு அவர் சொல்றாரு. இங்க பிச்சை மாத்திரம் இல்ல, காசியில குளிச்சுட்டு காஞ்சிபுரம் பிச்சை எடுத்து கேரளால போய் பக்கம் பண்ணி அப்படி சொன்னா நான் சாப்பிடுகிறேன். அப்படி இந்த இந்தியாவுக்கு மெட்ராஸ் இருக்குது, காசி எங்க இருக்கு, கேரளா எங்க இருக்கு, அதெல்லாம் பண்ணி சொல்லி சாப்பிடுவேன் பணியா சொல்றாரு.
இப்போ இங்கேருந்து இப்போ உள்ள பணியில் செய்யணும் அப்படிங்கிறாரு. எல்லா பணியும் நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. ம் அந்த விஷயம்லாம் கேட்குறாரு அந்த சாமியார் தலைவர். விஷயத்தெல்லாம் ஒன்று கேட்குறாரு. ம் பல விஷயத்தெல்லாம் அப்படிங்கிறாங்க. ம் அப்புறம் ஒரு சேர்த்து வச்சு கொஞ்சம் பாடம் செலுத்துறாங்க. ம் திருவள்ளூர் கோயில் இருக்கு இல்லையா, ம் கோயில் எப்படி வழிபாடு செய்யணும்னு செலுத்துறாங்க முதல்ல பாடம். முதல்ல பாடம் எப்படி வழிபாடு செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க நந்தி ஆசிரமத்துல. ஆமா. அந்த சாமியார் பேரு என்ன? சிவஞான முனிவர். சிவஞான முனிவர். ஓகே, அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, அவர் வந்து எடுத்துறாங்க. இப்போ சுத்ததான் ஐயா அப்புறம் பாட்டு எழுதுறாரு. அந்த கொழுமாறு எடுத்தோம்னா இதெல்லாம் எழுதி அவர் கோயில் சுத்தெல்லாம் எழுதுவார். ம் பெரிய கோயில் பதில இருந்து 7 மூணு சுத்தெல்லாம் உள்ள பார்த்தெல்லாம் பண்ண எழுதுவார். ஆ அதை பெருசா போவோம். முடிச்சுட்டு 6 நாள் சும்மா இருப்பாரா, எனக்கு தெரிஞ்சு கூப்பிடுறாங்க. அவன் அதை நிறுத்திடுவோம். அதாவது இப்ப வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, கூப்பிடுறாங்க. போட்டு வராங்க அவனா. அடுத்து நடந்தது தானே விஷயம். அடுத்த வாரம் பார்ப்போம். ஓகே. முக்கியமான கட்டத்துல டிராமாவை நிப்பாட்டாதான் அடுத்த வாரம் சுவாரஸ்யமா இருக்கு. சரி, முக்கியமான கட்டத்துல என்ன ஆச்சு, அடுத்தது என்ன ஆச்சு, கோயில்ல எப்படி வழிபாடு பண்றதுன்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறாரா? ஓகே, சிறப்பு. சரி சாமி, முடிச்சுக்குவோம். அடுத்த இதை பார்ப்போம். அடுத்த வாரம் பார்ப்போம். எங்க முன்னாடி தெரியாது என்ன 10ஆம் தேதி 6ஆம் மாதம். எங்க விட்டு தெரிய மாட்டேங்குது. ஓகே சாமி, பன்னெண்டு சரியா வச்சு செய்ய முடிச்சிட்டோம். ஓகே, நன்றி நன்றி சாமி. இல்லை அடுத்த சாமியா நாளைக்கு. பக்தி. சரி சாமி, நன்றி. நீங்க எல்லாரும் இது வந்து வரலாறு தானே நினைச்சு அரசு இருக்காதீங்க. வரலாறு வந்து உண்மையான வரலாறு பார்க்கறப்ப அவர் கூடயே பண்ணால் அந்த ஞாபகத்தோடய நம்ம போக முடியும். அதனால அதை தெரிஞ்சுக்கணும். உங்களை மக்கள் கருத்து எழுதலாம். இந்த தேவையா வராமலும் எழுதலாம். நீங்க அதெல்லாம் உண்மையாக தெரிஞ்சுக்கணும். நிறைய வரலாறு இல்லை, அவர் வரலாறு இல்லை, நிறைய மாறி மாறி எழுதியிருக்காங்க. திறப்பட்டு உண்மையை என்ன வரலாறு இது புரிஞ்சுட்டா நல்லது. வரலாறு மாத்திரம் இல்லை, அப்படியே வாழ்க்கையை அதை சரியா சேர்ந்து வந்துடும். அதனால தெரிஞ்சுக்கணும். கவனிய நன்றி, எல்லாரும் கவனிய நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்கம் ராமலிங்கம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த விசாரத்தில் சந்திப்போம். நன்றி.